ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கார சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கெல்லாம் பக்காவான மேட்சிங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல கார சட்னிக்கு தேவையான வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு சொல புளி, குட்டியாக 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு காரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம 2 தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுட்டு கல்லுப்பையும் கூடவே சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல் இருக்கும், 10 12 கூட இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் போட தேவையில்லைங்க. இது வந்து சுத்தமாக காரமே இல்லாத மிளகாங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதுலேயுமே பாதி எடுத்து வச்சுட்டு தான் அரைச்சிருந்தோம். இப்போ நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தோசைக்கு 2 மிளகா அப்படிங்கிற விதத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெயில் நம்ம நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லெண்ணெயிலேயே இது வந்து பேஸ்ட் வந்து நல்லா கொதிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அப்போ தான் அதோட கார நெடியெல்லாம் போயிட்டு நமக்கு பச்சை வாசம் போயிட்டு சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கார சட்னி கூட சுவைக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தும் போது நமக்கு சுவை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சிட்டு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் மட்டும் இது போல் நல்லா கார சட்னியை போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எங்களோட கார சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடுங்க. இது வந்து அரைக்கும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு கார நெடி இருக்கும். ஆனால் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து தோசையில் கடலை சட்னி வச்சு இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.